அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்டான ரோல். அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எடுத்திருக்காங்க சார். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். உங்க எல்லாருக்கும் இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ மீடியா ஃபார் கம்மிங் ஹியர், எவ்ரி ஒன் எல்ஸ் டூ. And so yeah, this is my first debut Tamil movie, and I don't know Tamil yet, so I'm just going to speak in English, and apologies for that. I hope probably in the coming years there's more work, and there's, I probably get to speak Tamil very fluently. நம்ம கூட ஒர்க் பண்ற கோஆக்டர்ஸ் எவ்வளோ டெடிகேட்டடா எவ்வளோ கரெக்டா இருப்பாங்க, நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே கேட்ச் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் சார். ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க த்ரூ அவுட் த ஷூட். படத்துல வர கேரக்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனா படம் பிரச்சாரம் பண்ணல. இந்த படத்தோட முதுகெலும்பு, இந்த கதையோட முதுகெலும்பு அப்படியே சொல்லணும்னா, ஒருத்தரை அழிக்கணும்னா நீண்ட போர் வாழோ எதுவுமே தேவையில்லை. 4 புகழ் சொற்கள் இருந்தா போதும், அவனே அழிஞ்சிருவான். புகழ், போதை, பணம், பெண், பேர், புகழ், இதுக்காக சினிமாவுக்கு நான் வரல. என்னை அழ வச்சது, சிரிக்க வச்சது, குறிப்பா சிந்திக்க வச்சது, அதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தேன். மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ல வர இந்த ஒரே விஷயம் தான். ஐ திங்க் நம்மள மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு பேஷனோட வந்து பண்ணும்போது நீங்க வந்து கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களால் முடிஞ்சது ஒரு மார்க்கெட்டிங், ஒரு பட்ஜெட் அவ்வளோதான் புஷ் பண்ண முடியும். எங்களால் அந்த அன்லிமிட்டெட் எக்ஸ்பெண்டிச்சர் அது பண்ண ரொம்ப ஒரு சிரமம் தான் அது. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஃபுல்லாக போய் சேரத்துக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டென்ட் படத்தை பார்த்து நீங்கள் படம் பிடிச்சதுனாக்கா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. எலெக்ஷன், இது உள்ளாட்சி எலெக்ஷனை மையமாக வச்சு வந்திருக்கிற ஒரு படம். களம் தேர்தலாக இருந்தாலும் கருத்துக்களை வலிந்து திணிக்காம அரசியல் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போயிருக்கிற சில கேரக்டர்ஸை மையமாக வச்சு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக படம் வந்திருக்கு. படத்தில் வர கேரக்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனால் படம் பிரச்சாரம் பண்ணல. இந்த படத்தோட முதுகெலும்பு, இந்த கதையோட முதுகெலும்பு அப்படியே சொல்லணும்னா, மரியன் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற நல்ல சிவம்ன்ற ஒரு கட்சி தொண்டன் கேரக்டர் சொல்லலாம். கட்சி தொண்டன்னா தன்னலம் இல்லாம மக்களுக்காக கட்சிக்காக கடுமையா உழைக்கிற ஒரு கேரக்டர். நம்மள அநேகம் பேர் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்திலேயே பார்த்துருப்போம். நம்ம அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா யாராவது ஒருத்தர் அப்படி இருந்திருப்பாங்க. அமாவாசைங்க இருக்கிற அரசியல்ல இப்படி கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கிற நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு கேரக்டர் அது. அப்படி உழைக்கிறவங்களை வந்து ஏமாலியாகவும் பழைக்க தெரியாதவங்களாகவும் இந்த உலகம் பேசும்போது அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு நியாயமான கோபம் இருக்கும். அப்படி ஒரு மகன் கேரக்டர்ல நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல இயக்குனர் தமிழோட ஒர்க் பண்ணது மிகுந்த மனநிறைவை தந்தது. நன்றி தமிழ். அதே போல தயாரிப்பாளர் ஆதித்யா கூட இது 2வது படம். நிறைய சொல்லிட்டாரு, அதெல்லாம் உண்மைதான். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் தொடர்ந்து தரமான நல்ல படங்களை பண்ணணும்னு விஷ் பண்ணுறேன். அடுத்ததாக எல்லாருக்கும் மாஸ்டர் கிரியேட்டிவ் ஸ்டண்ட் மாஸ்டர் சாம் மாஸ்டர், எடிட்டர் பிரேம், பாவல், டிஓபி மகேந்திரன், அம்மா நாச்சியார் சுகந்தியார், எழுத்தாளர் திரு அழகிய பெரியவன் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஏழுமலை, பிரீத்தி, ரிச்சா, அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள், திலீபன், மாஸ்டர் கிரிஷ், நடிகர் தயாளன், அருள்தாஸ், காஸ்டியூம் டிசைனர் கஸ்தூரி எங்க இருக்காங்க தெரியல, மேனேஜர்ஸ் கோகுல், பாலா, ஹரி, பிஆர் யுவராஜ் உட்பட அனைத்து நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்கவே ஆம்பூர்ல தான் நடந்தது. ஷூட்டிங் நல்லபடியாக நடக்க சப்போர்ட் பண்ண ஆம்பூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பேசும்போது என்னோட முந்தைய படமான ஃபைட் கிளப்பை நல்லபடியாக ரிலீஸ் பண்ண உறுதுணையாக இருந்த நண்பன் லோகேஷுக்கும் ஜெகதீஷ் பிரதருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட முதல் படத்திலிருந்து இப்போது வர அன்பையும் ஆதரவையும் எப்போதும் கொடுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இறுதியா படத்தை பற்றிய கருத்துக்களையும் மக்களிடத்து கொண்டு சேர்க்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. சென்னை எப்பவுமே வந்தா ரொம்ப
ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் ஃப்ரம் யூ ஆல் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்காக வந்திருக்கேன். எலெக்ஷன் May 17th ரிலீஸ் ஆகுது. அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல். அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எழுதியிருக்காங்க சார். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ பர்சனலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கண்டென்ட். நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ யதார்த்தமாக எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம். ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் தமிழ் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் ஆதித்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ விஜய் சார் அண்ட் பவல் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்பான்டேனியஸாக நான் கேட்ச் பண்ணிட்டேன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் விஜய் சார். அவ்வளோ அந்த சீனில் ஒரு இமோஷ்னலான சீன். பட் நம்ம கூட ஒர்க் பண்ணுற கோஆக்டர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க, நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே கேட்ச் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் சார். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் த ஷூட். அண்ட் தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ. மேம் சாந்தமணி மேம், எனக்கு அப்படியே அது அந்த பேரே ஞாபகம் இருக்குது. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். ஒரு ஃபேமிலி மாதிரி 2 months அங்கேயே ஷூட் பண்ணோம். ஸோ ஆம்பூரில் நம்ம ஷூட் பண்ணுற மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ அன்பு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி மகேந்திரன் சார், தேங்க்யூ சார். ஆஸ் ஐ செட், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதுதான் நம்ம பார்த்தோம். அண்ட் விஷுவல்ஸில் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு சே எனிதிங் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். ரிச்சா, ஐ டென்ட் கெட் டு ஒர்க் வித் யூ அ லாட் பட் வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் ஐ ரியலி விஷ் எனக்கு ஒரு நல்ல வெல்கம் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் வரி அபவுட் த லாங்குவேஜ், வில் டீச் யூ. ஸோ it was fabulous to see you on screen. And thank you to each one of you for making this happen. The direction department team, camera team, production side, Hari sir, who managed everything. Thank you so much to each one of you. ஏன்னா எல்லாரும் அவங்க டிபார்ட்மெண்ட்ல கரெக்டா ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த எல்லா ஒரு டீம் ஒர்க்கா எல்லா எஃபர்ட்ஸ் போட்டதுனால நாங்க இங்க இருக்கோம் இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. May 17th, I'm looking forward to all your responses. Please do watch the film and unga ellarku pidikkum nan nenikiren. Thank you media for coming here, everyone else too. And so yeah, this is my first debut Tamil movie and I don't know Tamil yet, so I'm just going to speak in English and apologies for that. I hope probably in the coming years there's more work and there's, I probably get to speak Tamil very fluently. So I've seen Tamil industry has given so many legendary people all over in the Indian cinema, for the Indian cinema. And I'm standing here right now and, I'm beginning my journey. It just feels very privileged and, blessed to be standing here and even, that feeling that, I'm starting with this journey and, all the great artists have come from here and we all know that. I don't even have to specify that. So thank you so much. And I would really like to thank Aditya sir, Real Good Films Production, for giving me this chance to be, the part of this film. And I really like to thank even Vijay sir. He has been a very dedicated actor. He is very spontaneous, I've seen, and he's just very natural when it comes to his craft. I've seen that, and that's a very commendable thing. Also, thank you, Tamil sir, director sir. He was also very soft spoken. He made sure that I'm comfortable, and he made sure that I'm doing the scenes very perfectly, and even the dialogues that I'm delivering, those are also well presented on screen. I know I'm missing a lot of people, but then I know a few names. I'm just going to take the names. Mahendran Jayaraju sir, even he showed me a few tricks where I can just
cheat a little bit and be more presentable on screen. And Krish sir, yes, this choreographer sir. So he was also very spontaneous. He told me to be very spontaneous, very natural on screen, so that that beauty shots really come out very well. And Preeti, she's I just talked to her. I know that in the movie Ayodhi, I've really heard of it, and I watched the trailer as well out of curiosity to know who the actress is. And I'm sure that everyone knows that she's a brilliant actress as well. And thank you for the entire team of Election. Election is the title itself. It is it's very exciting. It shows, it speaks volumes. So I'm just very excited for being the part of this film. And thank you so much. And for the audiences, I would really like to say that I have worked, I've done my best in the whatever character that was given to me. And I'm genuinely hoping that people really like me. And so thank you so much. பத்திரிகை மற்றும் ஊடகத்தினர்கள் என்னுடைய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் வந்து தமிழ் சாருக்கு நான் தேங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இந்த ஸ்கிரிப்டை படிக்க சொன்னார், ஆஃபீஸ்க்கு வந்து படிங்கன்னாரு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனு. கட்சி தலைமை சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாசம், வெஞ்சன்ஸு, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் காலம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதில் நடக்கிற ஒரு வாழ்வியலை பயங்கர என்கேஜிங்காக நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து பேசப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் விஜயகுமார் சார், எனக்கு விஜயகுமார் சார் ஒர்க் பண்ண போகும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் பேசிக்காக ஒரு கிரியேட்டர்ன்றதுனால அவர் என்ன பண்ணணுன்றது அவரே சொல்லிடுவார். எனக்கு அவரோட டைரக்ஷனில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரேம் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு 96 பார்த்ததுலேருந்து. அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. அப்புறம் எப்படி சொல்ற, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பாவல் சார் அவர் கூடிய சீக்கிரத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு கிரியேட்டர் கூட ஒர்க் பண்ணுவோம், அவங்களே எல்லாமே சொல்லிடுவாங்க, இது இப்படி பண்ணுங்க ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் தெரியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் டேரக்டருங்க கூட ஒர்க் பண்ண போகும்போது ஈஸியாக அது நமக்கு இதுவாக இருக்கும். மற்றபடி இந்த படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சார் எனக்கு பர்சனலாகவே சார் தெரியும். எனக்கு அந்த படத்தில் அவரோட ஃபர்ஸ்ட் படம் நான் அவரோட இதில் ஒர்க் பண்ணுறேன். நான் அவர் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை உங்கள் மூலியமா நீங்கள் ஒரு கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார் தேங்க்யூ சார். செம்ம ஒர்க்கு இந்த படத்துல சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது. எல்லாருக்கும் நன்றிகள் மற்றும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தரை அழிக்கணும்னா நீண்ட போர் வாழோ எதுவுமே தேவையில்லை. 4 புகழ் சொற்கள் இருந்தா போதும், அவனே அழிஞ்சிருவான். புகழ், போதை, பணம், பெண், பெயர், புகழ், இதுக்காக சினிமாவுக்கு நான் வரல. என்னை அழ வச்சது, சிரிக்க வச்சது, குறிப்பா சிந்திக்க வச்சது, அதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தேன். வணக்கம். சேத்துமான் படத்திற்கு ஆதரவும் அன்பும் பெரும் அளவில் கொடுத்த ஊடக நண்பர்கள், ரிவ்யூவர்ஸ், பத்திரிகை எல்லாருக்கும் என் நன்றி, வாழ்த்து, என்னோட அன்பையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க எனக்கு பெரிய பயத்தை தான் கொடுத்துருக்கீங்க. பெரிய பயத்தை கொடுத்து இப்ப நான் பயத்துல தான் நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த படம் ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இது எப்படி வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்க படத்தை பத்தி முன்னாடி சொன்னவங்க எனக்கு தெரியல. எனக்கு உண்மையாலுமே ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொன்று இருக்கும். ஏன்னா 100 மூளை பார்த்ததுன்னா 100 மூளையும் ஒவ்வொன்று சொல்லும். அதனால படத்தை பத்தி எதுவுமே ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கல. ஏன்னா நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, அதுதான் சரின்னு தோணுது. மற்றபடி இந்த சேத்துமான் பண்ணிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டேன். சேத்துமான் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு ஷூட்டிங் ஒன்று முடிஞ்சதுன்னா ஒரு 1 மந்த் எதுவுமே மைண்டில் வச்சுக்க மாட்டேன். இமிடியேட்டாக அடுத்த இதுக்குள்ளே போயிடுவேன், அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவேன். அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பேன்.
அதுதான் நான் என்னோட இதா இருக்கேன். என்னோட ஒரு படத்துல நடிச்சவங்க அடுத்த படத்துல நடிக்கக்கூடாது, அடுத்த படத்துல இருக்கவங்க நடிக்கக்கூடாதுங்கிறத நான் உறுதியாவே அப்படியே ஒரு கொள்கையாவே வச்சிருக்கேன். அது ஏன்னா அது ஒரு 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 மாதிரி அது ஒரு இது தோணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்றதே இல்லை. ஸோ சேத்துமான் முடிச்சுட்டு ஒரு 1 month கழிச்சு இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சுட்டு பண்ணிட்டே இருந்தேன் வெர்ஷன் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ கொரோனாலாம் வந்தது, இது எல்லாமே என்னென்னமோ இருந்தது. அப்போ முடிச்சுட்டேன். அப்போ ஒரு நாள் வந்து கொரோனா டைம்ல தான் சூரரை போட்டுற படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ டயலாக் ரைட்டர் வந்து விஜயகுமார் சார் பேர் வந்து இருந்தது. அடாடா இந்த ஸ்கிரிப்டை நான் அப்போ வந்து சேத்துமான் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகலை, அது ஓடிடியில் சோனி லீவில் ரிலீஸ் ஆகலை, வெயிட்டிங்கில் இருந்தது. நான் வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டதுனால நாம் வந்து ஒரு பெரிய கம்பெனி, நல்ல கம்பெனி அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் குறிக்கோளாகவே இருந்தேன். அப்போ நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2D அப்புறம் வந்து சத்யஜோதி அப்படின்னு இந்த 2 கம்பெனியில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் நான். ராஜா சாரை ஆகட்டும், சத்யஜோதியில் வந்து எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் வந்து ரெஃபர் பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவங்க நோலாம் சொல்ல, கதையே கேட்கல, லாஸ்ட் வரைக்கும் கேட்கவே இல்லை. அப்போ சூரரை போட்டு ரிலீஸ் ஆச்சு. அப்போ நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கதை வச்சிருக்கோம், ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ்னா என்னை விட நாலேஜ் தெரிஞ்ச நம்மளை விட ஒரு அறிவாளி வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னு அப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. உண்மையாலுமே அப்போதான் விஜயகுமார் சாரை வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆனார். சரி, அப்போ உடனே இமீடியட்டாக வந்து நம்பர் வாங்கி அவர்கிட்ட நான் பேசினேன். அந்த மாதிரி இது பண்ணேன், ஸ்கிரிப்ட் எனக்கு அனுப்புகிறேன், படிக்கிறேன். இல்லை தமிழ், நான் வந்து ஸ்கிரிப்டுக்கு படிக்கிறதுக்கு நான் இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நடிக்கிறதுக்கு கேட்குறேன், அப்போ அனுப்புங்க அப்படின்னாரு. படிச்சுட்டு 2வது நாளே கூப்பிட்டார். சேத்துமான் போட பவுண்டட் ஸ்கிரிப்டை வந்து ரஞ்சித் அவர்களுக்கு நான் கொடுத்து அவர் வந்து 2 நாள் கழிச்சு கூப்பிட்டாரு, ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு, நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டையும் நான் அவர்கிட்ட கொடுத்து 2 நாள் கழிச்சு அவர் கூப்பிட்டாரு. இதை நாம் பண்ணுவோம், என்ன பண்ணுறீங்க, யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் சொன்னேன். அப்போ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், ஃபைட் கிளப்பு. அப்போ நேம் வைக்கல, இந்த மாதிரி இது ஆதித்யா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இது பண்ணலாமா அப்படின்னாரு. நானும் அவரும் ரொம்ப டீப்பாக அந்த கொரோனா டைம்லாம் நிறைய பேசணும். அப்போ இல்லை சார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டார், இல்லை நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், அங்கேருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வரலங்கும் போது ஏன் வெயிட் பண்ணணும், இப்போ அவர் யூஎஸ்ல வந்திருக்காரு, ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாரு. அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ அவர் கூப்பிட்டாரு. எனக்கு என்னன்னா, இவர் யூஎஸ்ல இருக்காரு, நாம சொல்றது லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இருக்கிறது எப்படி அவருக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு பயங்கர டவுட்டு. ஸ்கிரிப்ட் பவுண்டட், எனக்கு கதை சொல்ல தெரியாது, பெருசாக கதை சொல்ல தெரியாது. நான் பவுண்டட் கொடுத்து படித்து பிடிச்சிருந்தா படம் பண்ணுவோம், படம் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அப்படி போய் படம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை பர்சனலாக. அப்போ கூப்பிட்டாரு, அவர் படிச்சிட்டாரு. அவர் என்னன்னா கிரியேட்டராக இருந்தனால அவர் ஒரு எனக்கு முன்னாடி அனுபவசாலி, என்னை விட நல்ல கிரியேட்டர், என்னை விட நல்ல இயக்குனர். அதனால அவர் வந்து ஸ்கிரிப்டை பற்றி முன்னாடியே சொல்லிட்டாரு, நிறைய அவர்கிட்ட பேசியிருப்பாராட்டுக்குது. நான் அப்புறம் போய் கதை சொல்லுவாங்க அப்படின்னாரு. எனக்குன்னா அல்ல கலந்துருச்சு, ஏன்னா நான் கதையே சொன்னதில்லை. ரஞ்சித் அவர்கள்ட்டையும் சரி, விஜயகுமார் அவர்கள்ட்டையும் சரி, நான் யாருக்கிட்டையும் கதை சொன்னதில்லை, கதை சொல்லவும் போக மாட்டேன். நான் பவுண்டட் கொடுக்குற படிச்சா பிடிச்சிருந்தா பண்ணலாம், இவ்வளோதான் என் கால். அப்போ கதை சொல்ல கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், சார் பவுண்டட் இருக்கு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அனுப்பிச்சோம். அவர் இல்லை கதை கேட்குறாரு, நீங்கள் ஒரு 1 hour சொல்லுங்களேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நாள் மத்தியானம் மாதிரி சொன்னேன். சத்தியமாக நான் என்ன சொன்னேன், அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில. அவரை முழுக்க கன்வின்ஸ் பண்ணது விஜயகுமார் அவர்கள் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒட்டுமொத்தமாக நடக்கிறதும், இந்த படம் உருவானதுக்கும், நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கும் ஒட்டுமொத்த காரணமும் அவர் மட்டுமே. இதை நான் ஹானஸ்டாவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்றேன்.
ஏன்னா நான் அவரு எப்படி வந்து ரஞ்சித் அவர்கள் ஒரு கிரியேட்டரா இருந்தனாலதான் சேத்துமான் கதையை எந்த ஒரு தயாரிப்பாளரும் படம் பண்ண மாட்டாங்க. தமிழ் சினிமால பண்ண மாட்டாங்க, மலையாள சினிமானா பண்ணிடுவாங்க, தமிழ் சினிமால யாரும் பண்ண மாட்டாங்க ரஞ்சித் அவர்களை தவிர. இந்த நேரத்துல ரஞ்சித் அவர்களுக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த கதையை எடுத்த பெருமாள் முருகன் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து பண்ணணும்னா கண்டிப்பா அது ஒரு புரிதல் உள்ள ஒருத்தரால மட்டுமே முடியும். அது முழுக்க 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 அதாவது என்னன்னா ஒரு வருஷம் எழுதி அனுப்புவேன், மறுபடியும் ஒரு வருஷம் அனுப்பிப்பேன். ஒரு கிரியேட்டர் டைலாக் வந்து பண்ணியிருக்காரு, சூரிய ரிப்போர்ட்டர் பார்த்திருப்பீங்க. வானம் வந்து என்ன உங்க அப்பா அப்படி சொத்தா அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லைங்களா, அந்த ரைட்டிங் எழுதுறதுக்கு ஒரு அறிவு வேணும், பெரும் அறிவு வேணும். அந்த அறிவு வந்து என்னை விட பல மடங்கு அவருக்கு இருக்கு. அவருதான் ஆதித்யா அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண சைன் பண்ண வச்சாரு. முழுக்க முழுக்க காரணம் விஜயகுமார் அவர்கள் மட்டுமே. இது வேற யாருமே கிடையாது. இது நானோ இதுவோ இல்லை, நான் கதை எழுதுவேன், அவர் இல்லைனாலும் இன்னொருத்தர் ப்ரொடியூசரை பண்ணிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு வில் பவர் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான். ஆனா இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும் இல்லையா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் மட்டுமே. ஆனா எத்தனை வருஷம் கொடுத்தாலும் அதை படிச்சுட்டு அதுல கரெக்ஷன்ஸை சொல்லி அது வந்து இப்படி இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கைடு பண்ணது வந்து முழுக்க முழுக்க அவர் தான். ஸோ இந்த நேரத்துல அவருக்கு முழு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் வந்தது. போன தடவை சந்திச்சதுல எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ல வர இந்த விஷயம் தான். ஐ திங்க் நம்மள மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு பேஷனோட வந்து பண்ணும்போது நீங்க வந்து கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களால முடிஞ்சது ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பட்ஜெட் அவ்வளவுதான் புஷ் பண்ண முடியும். எங்களால அந்த அன்லிமிட்டெட் எக்ஸ்பெண்டிச்சர் அது பண்ண ரொம்ப ஒரு சிரமம் தான் அது. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஃபுல்லா போய் சேரத்துக்கு இந்த படத்தை நீங்க கண்டென்ட் படத்தை பார்த்து நீங்க படம் பிடிச்சதுனாக்கா கண்டிப்பா உங்க சப்போர்ட் தேவை, மக்களுக்கு போய் சேரணும், அவ்வளவுதான் எங்களோட விஷ். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.